இப்போ நம்ம கூகுள் பேல ஆட்டோ பேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா கூகுள் பே வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் பே வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கூகுள் பே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் பேவோட இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோ பே கிளிக் பண்ணுங்க. ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இல்ல லைவ் சொல்லிட்டு இப்போ லைவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஆட்டோ பே லிஸ்ட் எல்லாமே இதுல ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த ஆட்டோ பே கேன்சல் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூபிஐ லைட் ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோ பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கேன்சல் ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து பாருங்க நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக நீங்க வந்து ஆட்டோ பே ஆன் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க எஸ் கேன்சல் ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பாப்பப்ல வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக ஆட்டோ பே ஆன் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டேன். கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது போல கேன்சலிங் ஆட்டோ பே சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க இப்போ ஆட்டோ பே கேன்சல்ட் சொல்லிட்டு வரும். இப்போ சக்சஸ்ஃபுல் ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே கேன்சல்ட் சொல்லிட்டு இருக்கு. ஓகே இப்போ நம்ம பேக் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்த பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லைவ்ல வந்து எந்த ஒரு ஆட்டோ பேவுமே இருக்காது. இப்போ இதுல வந்து பாருங்க லைவ்ல எந்த ஒரு ஆட்டோ பேவும் இல்ல. யூ ஹேவ் நாட் செட் அப் எனி ஆட்டோ பே சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க பெண்டிங் சொல்லிட்டு இருக்கு. இப்போ பெண்டிங்ல வந்து இப்போ ஆட்டோ பேவை ஆன் பண்ண சொல்லி எதனா ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து அப்ரூவ் கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம கூட போலாம். அது அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடைசியா கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கம்ப்ளீட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்ளீட்டட்ல டெலீட் ஆன அதாவது கேன்சல் ஆன ஆட்டோ பே லிஸ்ட் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க டெலீட் பண்ண அந்த லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இல்ல டெலீட் ஆன அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஓகே இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் பேல ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.